ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட ஒரு அறைக்குள்ள அவர்கள் இருக்கும் பொழுது, நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது, இயேசு அந்த அறைக்குள்ள போன உடனே செய்த ஒரு காரியம், ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேவபிள்ளைகளே, நடுக்கத்தோடு பயத்தோடு கூட கேள்வியோடு கூட குழப்பத்தோடு கூட இருந்த அத்தனை சீஷர்களுக்கும் அவருடைய நாசிலிருந்து வந்த சுவாசம் பலனாய் மாறியது. அவருடைய நிலைமையை மாற்றினது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிற தேவபிள்ளைகளே, நீ அறைக்குள் இருப்பது தேவ சித்தம் அல்ல, நீ மறைந்திருப்பது தேவ சித்தம் அல்ல, 4 செவிற்றுக்குள்ள நீ அதாவது முடுங்கி இருப்பது தேவ சித்தம் அல்ல. உன்னை வெளியே கொண்டு வந்து உன் தாளந்துகளை கொண்டு வந்து உன் வரங்களை கொண்டு வந்து உன்னுடைய தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை கொண்டு வந்து உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற கிருபைகளை கொண்டு வந்து தேவன் உன்னை உயர்த்த போகிறார். ஆகவே அன்றைக்கு அறைக்குள்ள இருந்த சீஷர்களை வெளியே கொண்டு வரும்படியாய் கர்த்தர் அவருடைய சுவாசத்தை ஊதின வண்ணமாய் உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். தேவ பிள்ளைகள், நீங்க வந்துட்டு இந்த எபிரேய வார்த்தை தேவ பிள்ளைகள், இந்த ஹே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்ப்பீங்கன்னு சொன்னா, அந்த வார்த்தை வந்துட்டு தாலித் என்கிற வார்த்தையில இருந்து இந்த ஹே என்கிற வார்த்தை வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், ஒரு டோர் மாதிரி இருக்கும், ஒரு டோர் மாதிரி இருக்கும், அதுல இருந்து இந்த வார்த்தை வெளியே வர மாதிரி இருக்கும். எபிரேய வார்த்தைகள் வந்துட்டு ரைட்ல இருந்து லெஃப்ட்ல படிச்சுன்னு போகும். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல நம்ம வழக்கமா தமிழோ ஆங்கிலமோ படிக்கிற மாதிரி இல்ல, ரைட்ல இருந்து லெஃப்ட்ல. அப்ப அந்த 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 வார்த்தையில இருந்து அந்த ஹே புறப்பட்டு வரதை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு ரூம்ல இருந்து ஒரு வாசல்ல இருந்து வெளியே வர மாதிரி ஒரு காட்சி காமிக்கும். அந்த எபிரேய ஒவ்வொரு எண்ணுக்கும் இருக்கக்கூடிய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, நான் அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியம் தான், ஆண்டவர் நம்மளை எதுல இருந்து வெளியே கொண்டு வர போறார். உன் சிறையிருப்பில் இருந்தோ, நீ அடைக்கப்பட்டிருந்த நிலைமையில இருந்தோ, உன் இயலாமையில இருந்தோ, உன் முடியாமையில இருந்தோ, உன் வியாதியில இருந்தோ, உன் கட்டுக்கள் இருந்தோ, உன் சிறையிருப்பில் இருந்தோ, நீ முடுங்கி இருந்த காலம் முடிந்ததுன்னு சொல்லி கர்த்தர் அவருடைய ஜீவ சுவாசத்தை உன் மீது ஊற்றி கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். வித்தியாசமா இருக்கும் இந்த சீசன். நம்பி அப்படி ஆளுகைக்குள்ள விட்டு கொடுங்க, கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க.